திருக்குறள் அறத்துப்பால். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனின் கொள்வால் அறிவன் நற்றார் தொழாரெனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இந்த 8 குறளுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 9வது குறள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கோல் அப்படின்னு சொன்னால் கிரகம், கொள்ளுகை, துணிவு, மதிப்பு, வலிமை, அனுபவம், புறங்கூறுதல், தீமை, இப்படி பல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா வீடு, இல்லறம், மனைவி, இடம், குடி, இனிமை, இப்படி பல இருக்கு. பொறினா ஐங்குணம், 5 பொறிகள். குணம்ங்கிறது என்னென்னா பொருளின் தன்மை, ஒழுக்கத்தன்மை, அனுகூலம், நிறம், வில்லின் நான், குடம், கயிறு, இயல்பு, நாணம், இப்படி பல அர்த்தம் இருக்கு. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான். பார்த்திங்கன்னா உடல், கண், காது, மூக்கு, வாய். உடல், கண், காது, மூக்கு, வாய் என்னும் 5 பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலை தான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனாகிய விளங்கும் இறைவனுடைய வணங்கி நடக்காதவனுடைய நிலைமை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. எல்லாம் நல்ல குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான கடவுளுடைய திருவடிகளை வணங்காதவன் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்து பயனில்லாமல் இருக்கும்.